வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளிய வரதுன்னே எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்க ஆரம்பிச்சேன். இப்ப பார்த்தா பெருசா ஒரு கடன்ல நான் மாட்டிக்கிட்டேன். இந்த கடனுக்கான வழிகள் நான் எப்படி தான் ட்ரை பண்ணாலும், ஏதாவது ஒரு வழியில இத கிடைச்சிடும்னு நெனச்சாலும், முடியாத ஒரு சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு நான் தேடினாலும் எனக்கு வாய்ப்பு இல்லாம தான் இருக்கேன். என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு பெருசா கை குடுக்கல. என்னுடைய வருமானமும் இந்த கடன் அடைக்கிற அளவுக்கு இல்ல. நான் வாங்குற ரூ. 25,000 ரூ. 30,000 சம்பளத்துக்கு 10,00,000 20,00,000 கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல. நீங்க சொல்ற அனைத்து விதமான வீடியோ நான் பார்த்தாலும், எனக்குள்ள ஒரு நம்பிக்கையே வரமாட்டுது. அது எப்படிங்க அது நடக்கும்? வாய்ப்பே இல்லைங்க என்று எனக்குள்ள சந்தேகமாவே வருது. ஒரு பயத்தோட தான் நான் இருக்கேன். சில நேரத்தில என்னுடைய பிரச்சனைகள்லாம் நெனச்சு பார்க்கும்போது, எனக்குள்ளே ஒரு பயம் வருது. அந்த பயம் நெனச்சேன்னா, கை கால்லாம் ஜில்லுன்னு ஆயிடுது. ஐயோ! எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே! நமக்காக அம்மா, அப்பா யாரும் சேர்த்து வைக்கல. நமக்காக பணம் குடுத்து உதவும் யாரும் இல்ல. நம்ம நிர்கதியா இருக்கிறோமே! எல்லாரும் நம்மள அசிங்கம் வேற படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப அவமானத்த வேற சந்திச்சுட்டு இருக்கோமே! என்ன பண்ண போறோம்ன்னு தெரியலையே! எப்படி எனக்கு வழி உண்டாகும்? கடவுள் எப்படி எனக்கு அந்த வழிய உண்டாக்குவார்? இந்த சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு கேம் வைக்கிறாங்க. அந்த கேம பொறுத்தவரைக்குமே மேஸ் கேம்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த மேஸ் கேம் பொறுத்தவரைக்குமே நான் ஃபோட்டோல காட்டுறேன். அதாவது அந்த கார்டன்ல வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில வந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு வெளிய வரணும். எப்படி நம்ம சின்னதா இப்போ ஒரு மணி இருக்கும். அந்த மணிய போட்டு விளையாடுவோம் இல்லையா? அந்த மணி உள்ள போற வரைக்கும் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி போட்டு அந்த உள்ள கொண்டு போவோம் இல்லையா? அதே போல தான் இந்த கேம பொறுத்தவரைக்குமே ஒரு சின்ன பையன் இருக்கணும். அவங்க அப்பா இருக்கணும். இதுதான் வந்து அவங்க கலந்துக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு அப்பாவும் அவங்க பசங்களோட இத கலந்துக்கணும். பசங்க வந்து இந்த முனையிலேருந்து அந்த முனைக்குள்ள போகணும். அப்படி போகும்போது அவங்களுக்கு வழி தெரியாத பட்சத்தில் அப்பா அங்கேருந்து சத்தம் குடுக்கலாம். இப்படி போ, அப்படி போன்ட்டு வழிக்கு சத்தம் குடுக்கலாம். அவர் லீட் பண்ற மாரி பசங்க போகலாம். ஏன்னா பசங்களுடைய ஹைட்டுக்கு மேல அந்த கார்டன் இருக்கிறதுனால அவங்க செவர் மாரி தான் இருக்கும். எல்லா இடமும் அவங்களுக்கு செவர் போல தான் இருக்கும். ஸோ வழி தெரியாது. ஸோ ரைட்ல போய் லெஃப்ட்ல போனா அவங்க அப்பா மேலேருந்து பார்த்தாருன்னா அவன் எங்க இருக்கான்னு நல்லா தெரியும். ஸோ அந்த மேஸ் வந்து அப்பாவுக்கு நல்லா தெரியும். பையன் எங்க இருக்கிறான், எங்க இருக்கான்ட்டு. ஸோ அங்கேருந்து அவர் சத்தம் குடுக்கணும். பையன் வந்து வெளிய வரணும். இதுதான் கேம். இப்படி இருக்கும்போது இதில ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா போடுற சத்தத்த பையன் கேட்கக்கூடாது என்பதற்காகவே சில விதமான விஷயங்கள இடையூறுக்காக வைப்பாங்க. சத்தம் போடுறது, மத்தவங்க வந்து அது இரிட்டேட் பண்றது, அவருடைய சத்தத்தை இந்த பையன் கேட்கக்கூடாதபடிக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, மோளம் அடிக்கிறது, சத்தம் போடுறது, மியூசிக் ட்ரம்ஸ் வாசிக்கிறது எல்லாமே செய்வாங்க. ஸோ, அவங்க அப்பா சத்தத்த கேட்க முடியாது. அதனால அவனே டிசைட் பண்ணி சம்டைம்ஸ் வந்து தோற்க நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, இது போல நெறைய பேர் அந்த மேஸ் கேம்ல தோக்குறாங்க. ஆனா, ஒரு பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மேஸ் கேம்ல தைரியமா உள்ள போறான். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து அவன சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள்லாம் சத்தம் போட்டாலும், கரெக்ட்டா ஒண்ணொண்ணா மூவ் பண்ணி போயிட்டு கடைசில அந்த எ வெளிய வந்துடுறான். ஸோ, அந்த எண்ட தொட்டு கரெக்ட்டா அந்த ஃபினிஷ் பண்றான். இந்த ஃபினிஷிங் ஏரியா தொட்ட பிறகு அவங்க பிரைஸ் குடுக்குறாங்க. ரொம்ப பாராட்டு தெரிவிக்கிறாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, "எப்படிப்பா இத்தினி பேர் வின் பண்ணாத இந்த கேம்ல, நீ மட்டும் எப்படி வின் பண்ண? இத்தினி பேர் உங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்களே! உங்க அப்பா போட்ட சத்தம் கூட உங்களுக்கு கேட்டுருக்காது. எப்படி இந்த கேம்ல நீ வின் பண்ண? உன் ஹைட்டுக்கு மேல கார்டன் இருக்கு. ஸோ, உன்னால எட்டி கூட பார்க்க முடியாது. ரைட்ல போனா, லெஃப்ட்ல போனா இதெல்லாம் எப்படி உனக்கு தோணுச்சுன்ட்டு அவர்ட்ட கேட்கும்போது, அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான், "எங்க அப்பா இந்த கேம்ல எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த டைம்ல குடுக்கல. அதாவது நான் போகும்போது அவர் சத்தம் போட்டு கூப்பிடவோ, இப்படி போ, அப்படி போ அது மாரி சொல்லல. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்பாகவே எங்க அப்பா ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாரு. நான் வந்து இந்த கேம்ல சத்தம் போட்டு உனக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோ. நீ தப்பான வழியில போகும்போது யாரும் உன்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணவோ, அல்லது உன்னுடைய வழிய மாத்திக்கவோ, ஏதாவது ஒரு சத்தமோ போடவோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. அதுவே நீ சரியான வழியில போகும்போது, இவன் சரியா வழியில போகக்கூடாது என்பதற்காக, கை தட்டுறது, ட்ரம்ஸ் வாசிக்கிறது, அனைத்து விதமான தொந்தரவும் உன்ன பண்ணுவாங்க. இத நீ புரிஞ்சுக்கிட்டாவே, ஆஹா கரெக்டான வழி இதுதான்னு நீங்க போனாவே ஈஸியா வந்துடலான்ட்டு அவங்க அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வருமேன்னு ஒரு ஒரு சின்னதா ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்யறதா இருந்தாலும் சரி, நெறைய பேர் நம்மளுக்கு இடையூறு குடுப்பாங்க. வீட்ல இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க. "ஏன்பா உடம்ப கெடுத்துக்கிற, அப்படி பண்ற, இப்படி பண்ற, நீ விழுந்து விழுந்து சம்பாரிச்சு யாருக்கு சேர்த்து வைக்க போற?" இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பணம் இல்லன்னா ஒருத்தரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. இந்த மாரி சூழ்நிலை நமக்கு வரும்பொழுது இவ்வளோ இடையூறுகள் வரும். நமக்கு கடன் அடைக்கணும்னா நம்ம தான் உழைச்சாகணும். ஸோ அப்படி நம்ம போகும்போது இவ்வளவு பிரச்சனை வரும். இதுவே நீங்க எதுவுமே செய்யாம, நீங்க பாட்டுன்னு காலைல 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 8 மணிக்கு போற ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வந்திருந்தீங்களா, யாருமே நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு வழி இருக்கு. இந்த வழிய தான் நம்ம பிளான் பண்ணிடணும். ஒருவேளை நீங்க உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்காக எந்த முயற்சி செஞ்சாலும், இது போல யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, கரெக்ட்டான வழியில தான் போறீங்க. அதனால அதே வழிய ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வழி இருக்கு. இன்னொரு வழின்றது பொறுத்தவரைக்கும் பொறுமையான ஒரு வழி. மண்புழுக்களும்,
கம்பளி பூச்சம். இந்த கதையை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மண்புழு பார்த்தீங்கன்னா, பூமிக்கடியில ரொம்ப சேஃபா இருக்கக்கூடிய ஒரு பூச்சி. தனக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் அந்த பூமிக்கடியிலேயே கிடைக்குன்றதுனால ரொம்ப சேஃபா உள்ளே புகுந்து எல்லாம் வெளியே வந்துரும். இந்த மண்புழுவை பொறுத்தவரைக்குமே அந்த அனைத்து விதமான விஷயங்களும் உள்ளேயே கிடைக்கிறதுனால ரொம்ப சொகுசான ஆள். வெளியே வரமாட்டாரு, ஆபத்து கிடையாது, யாரும் ஒரு கால்ல வச்சு நசுக்க போறதில்ல. பூமிக்கடியில இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இவர் வந்து கம்பளி பூச்சிய வந்து கிண்டல் பண்றாரு. "ஏய் பாத்தியா, நாங்கலாம் உள்ளுக்குள்ள புகுந்து அனைத்தும் நல்லாதான் சாப்பிட்டு போவோம். நீங்கலாம் வெயில்ல காஞ்சு உங்க உயிரை பணைய வச்சு மரத்துல ஏறி விழுந்து பறவை தின்றுமோ அது தின்றுமோ என்ற ஒரு பயத்திலே வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எங்களை போல உங்களால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுது. ஆனால் அந்த கம்பளி பூச்சி அமைதியாக மேலே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கம்பளி பூச்சி எதுவுமே சொல்கிறதில்ல, யார் கிண்டல் பண்ணாலும் கண்டுக்காம தன்னுடைய கூட்டுக்கு போகுது. ஒரு கூட்டு புழுவாகவே அது மாறுது. இன்னும் மக்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாரா ஓடி ஒளிஞ்சிட்டான் பாடுறா அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கூட்டுப்புழு கரெக்டாக ஒரு சில நாட்கள் பின்பாக பட்டாம்பூச்சியாக இருந்து பறந்து வெளியே வருது. இவங்களுக்கு அந்த மண்புழுக்கும் தெரியல. எங்கே அந்த கம்பளி பூச்சியை காணோம்னு சொல்லும்போது அந்த பட்டாம்பூச்சி சொல்லுது, நான் தான் அந்த மண்புழு. நீயும் நானும் ஒன்று கிடையாது. உனக்கு அனைத்து விதமான விஷயங்களும் கிடைக்கும். உனக்கு அனைத்து விதமான விஷயங்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். உனக்கு தேவையான விஷயங்கள்லாம் பக்கத்திலே கிடைக்கும். சேஃபான ஒரு விஷயந்தான். ஆனால் உன்னுடைய உலகம் இதுதான். ஆனால் என்னுடைய உலகன்றது வேற. உன்னுடைய வழின்றது மண்ணை நோக்கி போகிறது. என்னுடைய வழி டஃப்பான ஒரு வழி தான், கஷ்டமான ஒரு வழி தான், உயிரை பணைய வச்சு வாழக்கூடிய வழி தான். ஆனால் நான் பறக்க முடியும். என்னால் உலகத்தை சுற்றி பார்க்க முடியும். இந்த ஒரே இடத்துல என்னால் இருக்கிறதில்ல. ஊர்லாம் சுற்றி பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் எடுத்துக்கொள்ள முடியும். எனக்கு பிடிச்ச தேனை நான் சாப்பிட முடியும். நீங்களா தேன் பார்த்துருக்க கூட முடியாது. என்னால் ஒவ்வொரு பூக்கள் இருக்கக்கூடிய தேனை பார்க்க முடியும். ஒவ்வொரு பூக்கள் இருக்கக்கூடிய நறுமணத்தை நான் சுவைக்க முடியும். அனைத்து விதமான விஷயம் என்னால் செய்ய முடியும். அதனால் நீ நானும் ஒன்று கிடையாது, அதை புரிஞ்சுக்க சொல்லிட்டு பறந்து போகுது. இது இன்னொரு வழி. நமக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறோம்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருது வச்சுக்கோங்களேன். இந்த கஷ்டம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த கொஞ்ச நாளுக்கு வரைக்குமே நம்ம போராடி வரும் வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு போகணும். சில மண்புழுக்கெலாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்டா இப்படி பண்ணுற, அதுக்கான இந்த வேலை பண்ணுற, இப்படி நோண்டிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட ஒப்பிடாமல் அவங்கள போல நீங்களும் இருக்காமல் உங்களுக்கான வழியை தேர்ந்தெடுத்துட்டு போங்க. சில கஷ்டங்கள் வரும், சில அடிகள் விழும், சில ஏமாற்றங்கள் வரும், சில கடன்களும் வரும், அனைத்து விதமான அவமானங்கள் நீங்கள் சந்திப்பீங்க. இருந்தாலும் பட்டாம்பூச்சி போல ஒரு நாள் பறக்கிற நாள் வரும். அந்த பறக்கிற நாளில் அந்த மக்களுடைய கண்களுக்கு முன்பாக வேறு உருவத்தில் நீங்கள் இருப்பீங்க. அவங்க ஆச்சரியப்படுற லெவலில் நீங்கள் பறப்பீங்க. ஸோ நீங்கள் அவங்க கிடையாது. நீங்கள் யாரோடும் உங்களுக்கு ஒப்பிட்டு கொள்ளாதீர்கள். இந்த 2 வழியும் ரொம்ப முக்கியமான வழி. நம்ம என்ன வழியில் போகிறோமோ மக்கள் நம்மளை திசை திருப்ப பார்ப்பாங்க. இன்னொன்று கஷ்டமான வழி தான், ஆனால் நீங்கள் மேலே வர முடியும். இது இல்லாமல் இன்னொரு வழி இருக்குது. அது யாருக்குமே புலப்படாது. அதாவது கடவுள் நமக்காக வச்சிருக்க வழி. அந்த வழியை நம்ம நம்பணுமே தவிர அதில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதாவது இவர் இப்படி தான் தருவாரா, அவர் அந்த வழியில் தான் நமக்கு பணம் தருவாரா ஆராய்ச்சி பண்ணாமல் எனக்கு என்ன தரணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவரை தொடுறதுக்கான வழியை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். கடவுள் மேல் எவ்வளோ தூரம் நம்ம அன்பாக இருக்கணும், கடவுள் மேலே எவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கிறோமோ அதுக்குண்டான வழிகள் மட்டும் தான் பார்க்கணுமே தவிர அவர் நம்மளை எப்படி பிளஸ் பண்ணுறான்னு வழியை பார்க்க வேண்டாம். இந்த வழியை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுதான் இப்படி தான் தருவார்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சாதாரண மண்பூச்சி போலவோ அல்லது பட்டாம்பூச்சி போலவோ ஒரு ரூட் வச்சுட்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சதில் ரோடு இருக்கும், அல்லது மலையில் ஏறி போகிறது இருக்கும், அல்லது கடலில் போகிறதா இருக்கும். ஆனால் கடவுள் வழி மேலே பறக்கதாக கூட இருக்கலாம். ஸோ அவருடைய திட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த திட்டங்கள் வேறு மாதிரி இருந்தாலும் அது உங்களுடைய உயர்வுக்காக தான் இருக்கும். அதனால் கடவுளை நம்புங்க. அவர் எப்படி வேணாலும் உங்கள் பிரச்சனையிலேருந்து கொண்டு வர முடியும். இவர் இப்படி தான் தருவார், அப்படி தான் தருவார்னு பிளான் பண்ணாதீங்க. எப்படி தந்தாலும் அவர் உங்களை தருவார். அதனால் அவர் நம்பிக்கையாக இருங்க. லேட் ஆகுனாலும் உங்களுக்கான விஷயங்கள் கன்ஃபார்மாக கிடைக்கும். தைரியமாக இருங்க. கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றா தயாராகி உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும் பொழுது அது உங்களை ஆச்சரியப்படுத்தும், உங்களை பிரமிப்படுத்தும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு உங்களுக்கு பிரமிப்பை உண்டாக்கும். நம்பிக்கையாக இருங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.